வணக்கம், வெல்கம் டு மார்க்கெட் சென்ஸ் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் எஸ்டிபி ஸ்மார்ட் டேர்ம் பிளான் அப்படிங்கிற ப்ராடக்ட் ஆக்சிஸ் மேட்ச் லைஃப் இருந்து அதோட டீட்டெயில்டு ரிவ்யூ நம்ம பார்க்க போகிறோம். அதோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் யாருக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சேனல் உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட், பர்சனல் ஃபினான்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் ரிலேட்டடான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் நான் போஸ்ட் பண்ணிருப்பேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் உங்கள் யாருக்காச்சும் லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும், இல்லை டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா எங்களை தாராளமாக காண்டாக்ட் பண்ணி எங்கள்கிட்ட இருந்து நீங்கள் சர்வீஸ் எடுத்துக்கலாம். எங்கள்கிட்ட ஒரு நல்ல டீம் இருக்குது. ஆல்ரெடி எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி எங்கள்கிட்ட இருந்து சர்வீஸ் எடுத்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டில் இருக்கிற வேரியன்ட்ஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா லைஃப் கவர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். இந்த லைஃப் கவர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஒரு சிம்பிள் டேர்ம் பிளான் எப்படி ஒர்க் ஆகும் அந்த மாதிரி தான் இது ஒர்க் ஆகும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஒரு 1 crore பாலிசி எடுக்கிறாங்க. ஒரு அன்ஃபார்ச்சுனேட் ஈவென்ட் நடந்திருக்கு அப்படின்னா அவங்களோட நாமினிக்கு வந்து அந்த 1 crore rupees வந்து லம்சமாக போயிடும். இது வந்து ஒரு பிளெயின் டேர்ம் பிளான் எப்படி ஒர்க் ஆகுமோ அதோட எக்ஸாம்பிள். ஸோ அதை சேம் தான் இது இந்த லைஃப் கவர் அப்படிங்கிற ஆப்ஷன். ஸோ செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இன்கம் ப்ரொடெக்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். ஸோ சில பேருக்கு வந்துட்டு சில நாமினிஸ் வந்துட்டு அவங்களால லம்சமான ஒரு அமௌண்ட் வரும்போது அதை ஹேண்டில் பண்ண முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் பாலிசி எடுக்கும்போது இந்த லம்சமுக்கு பதிலாக இன்கம் வர மாதிரி நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ அது வந்து 10 year, 15 year, 20 year அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன் இருக்குது. இல்லை ஏதாவது ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 15 years ஆர் 20 yearsக்கு வந்துட்டு மந்த்லி இன்கமாக வந்து அந்த லம்சம் அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. ஸோ இந்த லம்சம் அப்படிங்கிறது வந்து அன்ஃபார்ச்சுனேட் ஈவென்ட் நடந்தது ஒரு டேட் இருக்கும் இல்லையா, ஒரு மந்தில். ஸோ அதை வந்து மந்த்லி ஆனிவர்சரின்னு சொல்கிறாங்க. அந்த டேட்டில் வந்து அந்த இண்டிவிஜுவல் நாமினிக்கு வந்து அந்த மந்த்லி இன்கம் போயிடும். ஸோ இது வந்துட்டு லம்சமாக ஒரு அமௌண்ட்டை ஹேண்டில் பண்ண முடியாதவங்களுக்கு இந்த மந்த்லி இன்கமாக போகும்போது அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஆப்ஷன் தேவைப்படுறவங்க எடுத்துக்கலாம். அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா இன்கம் ப்ளஸ் இன்ஃப்ளேஷன் ப்ரொடெக்டர் அப்படிங்கிற ஆப்ஷன். ஸோ இது வந்து எக்ஸாக்ட்லி மந்த்லி இன்கம் மாதிரி தான். பட் மந்த்லி இன்கமில் வந்துட்டு ஒரு சர்டைன் கான்ஸ்டன்டான வேல்யூ வந்துட்டு அந்த 10 year, 15 year ஆர் 20 year போயிட்டுருக்கும். இங்கே அதுக்கு பதிலாக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு இயருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10% per annum இதில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் படி உங்களோட மந்த்லி இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். ஒவ்வொரு இயருமே பார்த்தீங்கன்னா அங்கே இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அது வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கும்போது உங்களுக்கு இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களுக்கு அந்த அமௌண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும்போது கிளைண்ட்டுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாலாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் கவர் அண்ட் இன்கம் அப்படிங்கிற ஆப்ஷன். இந்த லைஃப் கவர் அண்ட் இன்கம் ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு யாருக்கு முக்கியமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு நாமினி எடுங்க. ஒரு நாமினிக்கு வந்து கிட்ஸ் இருக்கிறாங்க. இப்போ அவங்களோட எஜுகேஷனுக்கெல்லாம் லம்சமான அமௌண்ட்ஸ் தேவைப்படும். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஓவரால் மொத்தத்தையும் வந்து இன்கமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு மந்த்லி இன்கம் மட்டும் தான் வந்துட்டுருக்கும். பட் இதே மாதிரி ஒரு ஷார்ட் டேர்மில் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னா அவங்களால கண்டிப்பாக ரைஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் இந்த லம்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செர்டைன் அமௌண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50% வச்சுருக்கீங்க 1 crore பாலிசியில் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அன்ஃபார்ச்சுனேட் டெத் ஆன உடனே வந்துட்டு அந்த 50 lakh ரூபி லம்சமாக கொடுத்துருவாங்க. ஸோ அந்த 50 lakh ரூபியை வந்துட்டு அவங்க ஒரு எஃப்டி அந்த மாதிரி ஏதாவது போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னா குழந்தைங்களோட எஜுகேஷன்ஸ் வரும்போது இல்லை வேறு ஏதாவது லம்சமான ஒரு அமௌண்ட்டுக்கு தேவை வரும்போது அவங்க அதுலேருந்து எடுத்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பேலன்ஸ் இருக்கிற 50 lakh ரூபி, அதாவது பேலன்ஸ் எத்தனை பர்சன்ட் இருக்கோ அந்த பெர்சன்டேஜில் இருக்கிற அந்த லம்சம் அந்த அமௌண்ட் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு மந்த்லி இன்கமாக 10 yearsல திருப்பி பேலன்ஸ் ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. தட் மீன்ஸ் 120 monthsல வந்து ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. ஸோ இது வந்துட்டு இந்த இன்கம் அண்ட் லம்சமாக நீங்கள் சேர்த்து இருக்கும்போது கண்டிப்பாக கம்பேரிட்டிவ்லி பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். அண்ட் ஃபிஃப்த் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லைஃப் கவர் ப்ளஸ் இன்க்ரீசிங் இன்கம் ஆப்ஷன். ஸோ இதில் வந்துட்டு ஒரே டிஃப்ரென்ஸ் தான். இந்த லம்சம் வந்து போயிடும், பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் வந்து அவங்களுக்கு மந்த்லி வருது இல்லையா. ஸோ அது வந்துட்டு எவ்ரி இயர் வந்துட்டு உங்களுக்கு 10% per annum அது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவாங்க. ஸோ இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஷன் வந்து அவங்க கொடுக்குறாங்க. தேவைப்படுறவங்க எடுத்துக்கலாம். இன்க்ரீசிங் கவர் அப்படிங்கிறது வந்து சிக்ஸ்த் ஆப்ஷன் அவங்க கொடுக்குறாங்க. இந்த இன்க்ரீசிங் கவர் அப்படிங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் வந்து யங்கான ஏஜில், ஃபார் எக்ஸாம்பிள் அட் ஏஜ் ஆஃப் 25 வந்து ஒரு 1 crore பாலிசி எடுக்கிறீங்க. ஆஃப்டர் 20 years பார்த்தீங்கன்னா அந்த கவர் வந்து ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும். ஒரு பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் வந்துட்டு உங்களோட கவரை இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்துட்டு இந்த இன்க்ரீசிங் கவர் போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 21st year வரைக்கும் எவ்ரி இயர் வந்து உங்களுக்கு 5% per annum சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் உங்களோட லைஃப் கவரை இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இது வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ் உங்களுக்கு கொடுக்குது. நீங்கள் ஒரு பாலிசி எடுக்கிறீங்கன்னா இன்பிட்வீனில் போயிட்டு உங்களோட கவரை அன்வான்டாக இன்க்ரீஸ் பண்ண தேவையில்லை, இன்னொரு பாலிசி எடுக்க தேவையில்லை. இந்த சிங்கிள் பாலிசிலே பார்த்தீங்கன்னா உங்களை இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற அளவுக்கு உங்களோட லைஃப் கவர் வந்து அக்யூமுலேட் ஆகிடும். பட் இந்த எவ்ரி இயர் வந்து இந்த இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுல லைஃப் கவர். ஸோ இது வந்து 21st year வரைக்கும் தான் உங்களுக்கு இதே மாதிரி எவ்ரி இயர் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் அது இன்க்ரீஸ் ஆகாது. ஏழாவது பார்த்தீங்கன்னா ரெடியூசிங் கவர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் அவங்க கொடுக்குறாங்க. இந்த ரெடியூசிங் கவர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ வந்துட்டு நீங்கள் லைஃப் கவர் எடுத்தீங்க, லைஃப் கவர் எவ்ரி இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சுல்ல, அதுக்கு மேலே இந்த ரெடியூசிங் கவர் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் per annum அந்த ரேட்டில் வந்துட்டு
எவ்ரி 5th இயர் வந்துட்டு உங்களோட லைஃப் கவர் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி போகும்போது உங்களோட ப்ரீமியமும் கம்மியாகும். உங்களுக்கு ப்ரீமியம் கம்மியாகணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். பட் இதில் இருக்கிற ஒரு முக்கியமான டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் லைஃப் கவர் நார்மலாக எதுக்கு எடுக்கிறோம், டில் த ஏஜ் ஆஃப் 65 இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜெனரலாக ஒரு ரிட்டையர்மெண்ட் ஏஜ்னு சொல்லலாம். பட் எவ்ரி இண்டிவிஜுவலுக்கும் டிபெண்ட் ஆகி அது சேஞ்ச் ஆகும். பட் ஜெனரலாக 65 நம்ம வச்சுக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த லைஃப் கவர் எடுக்கிறது என்ன அப்படின்னா, வித்தின் 65 இயர்ஸ்க்கு முன்னாடி ஏதாவது ஒரு அன்ஃபார்ச்சுனேட் ஈவெண்ட் வரும்போது உங்களோட ஆப்ஷன்ஸில் இந்த கவர் யூஸ்ஃபுல் ஆகும் அப்படிங்கிறது தான். பட் நீங்கள் ஏஜ் போக போக உங்களோட கமிட்மெண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குமே தவிர கம்மியாகாது. பட் இந்த ரெடியூசிங் கவர் போடும்போது உங்களோட கவர் வந்து ரெடியூஸ் ஆகுது. கண்டிப்பாக அது ஒரு ரிஸ்க் தான் உங்களுக்கு கொடுக்குது. அந்த லைஃப் இன்சூரன்ஸ் கவர் எடுத்துமே அது வந்து ஒரு சூட்டபிளான ஒரு தேவையான கவர் இல்லாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அது உங்களை கொண்டு விடும். ஸோ என்னை பொறுத்தவரையும் கண்டிப்பாக இந்த ரெடியூசிங் கவர் அப்படிங்கிறது தேவையில்லை. மற்றபடி மேலே இருக்கிற 6 ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு டிபெண்டிங் ஆன் இண்டிவிஜுவல், உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், ஒரு இண்டிவிஜுவலும் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி எந்த வேரியன்ட் சூட்டபிளாக இருக்கோ நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம லைஃப் ஸ்டேஜ் ஈவெண்ட்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ லைஃப் ஸ்டேஜில் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்க இண்டிவிஜுவல் வந்து மேரேஜ் பண்ணுவாங்க அண்ட் கிட்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்துட்டு உங்களை லைஃப் கவர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான கம்பல்ஷன் வருது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு இண்டிவிஜுவல் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு 1 crore கவர் எடுக்கிறாங்க அப்படின்னா, அவங்க மேரேஜ் டைமில் வந்துட்டு இந்த பர்டிகுலர் பாலிசியில் உங்களுக்கு மேரேஜ் ஆன அப்புறமா வந்து 50% வந்து உங்களுக்கு அடிஷ்னல் கவர் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு அவங்க கொடுக்குறாங்க. தட் மீன்ஸ் மேக்ஸிமம் 50 lakh ரூபி. ஸோ நீங்கள் 2 crore கவர் எடுத்தீங்கன்னா வந்து 1 crore கவர் எடுக்க முடியாது. பட் கல்யாணம் ஆன அப்புறமா மேக்ஸிமம் 50 lakhs, நீங்கள் 1 crore கவர் எடுத்துருக்கீங்கன்னா 50%. தட் மீன்ஸ் 1 crore கவர் எடுத்தால் 50 lakh ரூபி வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து மேரேஜ் டைமில் வந்து எக்ஸ்ட்ரா கவர் எடுத்துக்கலாம். அண்ட் ஃபஸ்ட்டு கிட் பிறக்கும்போது தான் அகெயின் 50% வந்து நீங்கள் வந்து லைஃப் கவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பட் அதில் மேக்ஸிமம் கேப் வந்து 25 lakh ரூபி ஒரு குழந்தைக்கு. ஸோ வந்து ஃபஸ்ட்டு கிட்டுக்கு நீங்கள் 25 lakhs எடுத்துக்கலாம். இன்னொரு கிட்டு பிறக்கும்போது 25 lakhs எக்ஸ்ட்ரா லைஃப் கவர் எடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து ஹோம் லோன் போகிறீங்க, ஹோம் லோன் எடுக்கிறீங்கன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்களுக்கு 50% ஆஃப் த லைஃப் கவர் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் எடுத்துக்கிறான சான்சஸ் அவங்க கொடுக்குறாங்க. ப்ளஸ் மேக்ஸிமம் வந்துட்டு 50 lakh ரூபி தான் எடுக்க முடியும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நீங்கள் கவர் எடுக்கும்போது. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு இந்த லைஃப் ஸ்டேஜில் புது புது கமிட்மெண்ட்ஸ் வரும்போது எக்ஸ்ட்ரா பாலிசிஸ் எடுக்காமல் இதிலே வந்துட்டு இந்த சேம் பாலிசிலே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கவர் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவே பார்த்தீங்கன்னா டிபெண்டிங் ஆன் த அண்டர் ரைட்டிங் தான். கண்டிப்பாக உங்களுக்கு கவர் கொடுக்கணும் எந்த கம்பல்ஷனுமே கிடையாது. பட் அந்த ஒரு வாய்ப்பு இருக்குது, நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் போகும்போது அந்த டைமில் உங்களுக்கு இந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ப்ரீமியம் வந்து உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா கலெக்ட் பண்ணுவாங்க. ஆக்சிலேட்டட் கிரிட்டிக்கல் இல்னஸ் கவர் வந்து இவங்க கொடுக்குறாங்க, இந்த பெனிஃபிட் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆக்சிலேட்டட் கிரிட்டிக்கல் இல்னஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 1 crore கவர் எடுக்கிறீங்க அண்ட் 20 lakh ரூபி ஆக்சிலேட்டட் கிரிட்டிக்கல் இல்னஸ் கவர் எடுக்கிறீங்க அப்படின்னா, அந்த இண்டிவிஜுவலுக்கு வந்துட்டு ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ் வருது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் அந்த 20 lakh ரூபி வந்து லம்சமாக இன்கேட்டாக வந்து இஷ்யூ பண்ணிடுவாங்க. அண்ட் பேலன்ஸ் 80 lakh ரூபிக்கான ப்ரீமியம் தான் நீங்கள் அதுக்கு மேலே அந்த இண்டிவிஜுவல் அவங்க கட்டுவாங்க. அண்ட் பாலிசி ஆக்டிவாக இருக்கும். அண்ட் வித்தின் த பாலிசி டேர்ம்குள்ளாடி ஏதாச்சும் ஒரு அன்ஃபார்ச்சுனேட் இவெண்ட் நடந்துச்சு அப்படின்னா அந்த 80 lakh ரூபி பேலன்ஸ் வந்து அவங்க நாமினிக்கு போயிட்டு பாலிசி வந்து எண்ட் ஆகிடும், க்ளோஸ் ஆகிடும். ஸோ இதான் வந்துட்டு கிரிட்டிக்கல் இல்னஸ் ஒர்க் ஆகிற விதம். அண்ட் இந்த பர்டிகுலர் பாலிசியில் பொறுத்தவரைக்கும் இவங்க 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. லெவல் ஆக்சிலரேட்டட் கிரிட்டிக்கல் இல்னஸ் அண்ட் இன்க்ரீஸிங் ஆக்சிலேட்டட் கிரிட்டிக்கல்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இந்த லெவல் ஆக்சிலேட்டட் கிரிட்டிக்கல் இல்னஸ் அப்படிங்கிறது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அந்த ஆக்சிலேட்டட் கிரிட்டிக்கல் இல்னஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 20 lakhs சூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த 20 lakhs அப்படி கான்ஸ்டண்ட்டாகவே இருக்கும். இந்த இன்க்ரீஸிங் ஆக்சிலேட்டட் கிரிட்டிக்கல் இல்னஸில் எப்படின்னா, நீங்கள் ஒரு சம் அஷ்யூர்ட் சூஸ் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் எவ்ரி இயர் வந்து 5% per annum அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்துட்டு உங்களோட அந்த கவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதான் வந்துட்டு இவங்க வந்து இன்க்ரீஸிங் ஆக்சிலேட்டட் கிரிட்டிக்கல் இல்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஆக்சிலேட்டட் கிரிட்டிக்கல் இல்னஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. மேக்ஸிமம் நீங்கள் வந்துட்டு 50% ஆஃப் சம் அஷ்யூர்ட் சூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 1 crore பாலிசி எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் பாதி 50 lakh ரூபி நீங்கள் சூஸ் பண்ணலாம். அண்ட் இதுவே நீங்கள் 2 lakh ரூபி கவர் எடுக்கிறீங்கன்னா 50% ஆஃப் 2 crore அப்படிங்கிறது 1 crore வந்துடுது. அது எடுக்க முடியுமான்னு எடுக்க முடியாது. ஏன்னா மேக்ஸிமம் கேப் வந்து 50 lakh ரூபி தான். ஸோ 50 lakh தான் நீங்கள் எடுக்க முடியும். அதுக்கு மேலே வந்து நீங்கள் ஆக்சிலேட்டர் கிரிட்டிக்கல் இல்னஸ் கவர் எடுக்க முடியாது. அந்த லிமிட் இருக்குது. அண்ட் நீங்கள் இன்க்ரீஸிங் ஆக்சிலேட்டர் கிரிட்டிக்கல் இல்னஸ் கவர் சூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் கேப் 50 lakh ரூபி தான். பட் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் 20 lakh ரூபி ஆக்சிலேட்டர் கிரிட்டிக்கல் இல்னஸ் எடுக்கிறீங்க, தட் இஸ் இன்க்ரீஸிங் ஆக்சிலேட்டர் கிரிட்டிக்கல் இல்னஸ் கவர் எடுக்கிறீங்க அப்படின்னா அது 200% வரைக்கும் உங்களுக்கு எவ்ரி இயர் 5% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு வச்சு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். பட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 200%. நீங்கள் வந்து 20 lakh ரூபி கவர் எடுக்கிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 40 lakh ரூபி வரைக்கும் அந்த ஆக்சிலேட்டர் கிரிட்டிக்கல் இல்னஸ் கவர் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு மேலே போகாது. ஸோ இதான் வந்து ஆக்சிலேட்டர் கிரிட்டிக்கல் இல்னஸ் எப்படி ஒர்க் ஆகுன்ற விதமும் அது மேக்ஸிமம் கேப் எவ்வளோ அப்படிங்கிறதும் இந்த 2 வேரியண்ட்டும் இந்த பர்டிகுலர் பாலிசியில் வந்து ஆக்சிலேட்டர் கிரிட்டிக்கல் இல்னஸாக இவங்க கொடுக்குறாங்க. அண்ட் ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட்டை பற்றி நம்ம பார்த்துடலாம். இவங்க வந்து ஆக்சிடென்ட் கவர் கொடுக்குறாங்க. இந்த ஆக்சிடென்ட் கவர் அப்படிங்கிறது ஒரு நார்மலாக ஒரு ஆக்சிடென்ட் கவர் எப்படி ஒர்க் ஆகும்,
நீங்கள் 1 crore rupees பேஸ் சம் அஷ்யூர்ட் எடுக்கிறீங்க, எக்ஸ்ட்ரா ஒரு 50 lakh rupee நீங்கள் பாலிசி எடுக்கிறீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு நார்மலான ஒரு டிசீஸ் வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் ஆகி ஒரு அன்ஃபார்ச்சுனேட் ஈவெண்ட் வருது அப்படின்னா அந்த சுச்சுவேஷனில் வந்துட்டு அந்த இண்டிவிஜுவல் நாமினிக்கு வந்துட்டு அந்த 1 crore மட்டும்தான் போகும். பட் அந்த இண்டிவிஜுவல் வந்து ஒரு ஆக்சிடென்ட்டால் வந்து அந்த அன்ஃபார்ச்சுனேட் இது நடக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு அந்த 1 crore போகும், அந்த எக்ஸ்ட்ரா 50 lakh rupees சேர்ந்து அந்த இண்டிவிஜுவல் நாமினிக்கு வந்து போயிடும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஆக்சிடென்டல் கவர் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து மோஸ்ட்லி வந்து அதிகமான ரிஸ்கி சுச்சுவேஷனில் ஒர்க் பண்ணுறவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நேத்துலலாம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப டேஞ்சரான சுச்சுவேஷன்ஸில் ஒர்க் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க, அதிகமாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆக்சிடென்டல் கவர் வந்து எக்ஸ்ட்ரா எடுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா பேஸ் கவரை விட இந்த ஆக்சிடென்ட் கவர் அப்படிங்கிறது ரொம்ப சீப்பாக இருக்கும். நீங்கள் ரொம்ப கம்மி ப்ரைஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 lakh rupee கவரெல்லாம் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இதான் வந்துட்டு ஆக்சிடென்டல் கவர் பொறுத்த வரைக்கும். ப்ரீமியம் பேக் ஆப்ஷன் இந்த பர்டிகுலர் பாலிசியில் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நான் பேசும்போது டேர்ம் பிளானை பற்றின இருக்கிற நெகட்டிவ் ஒப்பீனியன் என்னென்னா, நம்ம ஒரு பாலிசிக்கு ப்ரீமியம் கட்டுறோம், எக்ஸ்ட்ரா நமக்கு மெச்சூரிட்டி எதுவும் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு கன்சர்ன் வந்து நிறைய பேர் இருக்குது. அதனாலே நிறைய பேர் வந்துட்டு எமோஷ்னலி அவங்களுக்கு அது வாங்கணும்னு தோணா கூட, பட் அந்த திருப்பி எதுவும் இல்லையே அப்படிங்கிறதுனால அவங்க அதை வாங்காமலே அதை போஸ்ட்போன் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ப்ரீமியம் பேக் ஆப்ஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இதில் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் கட்டுற மொத்த ப்ரீமியத்தை வந்துட்டு வித் எக்ஸ்க்ளூடிங் ஜிஎஸ்டி அண்ட் நோடல் ப்ரீமியம். இந்த நோடல் ப்ரீமியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இயர்லி நீங்கள் ப்ரீமியம் கட்டும்போது ஒரு ப்ரீமியம் ஆகும், நீங்கள் மந்த்லி போகும்போது எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் போடுவாங்க, அதாவது நோடல் சார்ஜஸ் சொல்லுவாங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஃபைன்ஸ் ஏதாவது பே பண்ணுறீங்க, எக்ஸ்ட்ரா ப்ரீமியத்துக்கு மேலே பேஸ் கவருக்கு மேலே ஏதாவது ரைடர் சூஸ் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணிவிடுவாங்க. பேஸ் கவருக்கு நீங்கள் என்ன ப்ரீமியம் கட்டுறீங்களோ அந்த பணத்தை வந்துட்டு அப்படியே வந்துட்டு மெச்சூரிட்டி நீங்கள் பாலிசி கவர் முடிகிற அந்த டைமில் வந்துட்டு உங்களுக்கு மெச்சூரிட்டி அந்த அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ வந்துட்டு எனக்கு டேர்ம் பிளான் பே பண்ணுறேன், பட் ஏதாவது எனக்கு மெச்சூரிட்டி ரிட்டர்ன் வேணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த ப்ரீமியம் பேக் ஆப்ஷன் போகலாம். பட் கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் சிம்பிள் வெடிலா பாலிசி போகிறதே பெட்டர், இந்த ப்ரீமியம் பேக் ஆப்ஷன் போகிறத வரைக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். இந்த பாலிசியில் இருக்கிற மினிமம் அண்ட் மேக்ஸிமம் என்ட்ரி ஏஜை பார்த்துடலாம். ஸோ மினிமம் என்ட்ரி ஏஜ் வந்து 18 years. மினிமம் ஏஜ் வந்து 18 years இருந்தால் கூட நீங்கள் இன்கம் ப்ரூஃப் இல்லைன்னா இந்த பர்டிகுலர் பாலிசி எடுக்க முடியாது. ஸோ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 lakh rupee அவங்க கேட்குறாங்க அப்படின்னா இன்கம் ப்ரூஃபாக, ஸோ நீங்கள் வந்து இதர் சேலரி ஸ்லிப் இல்லைன்னா 6 month பேங்க் ஸ்டேட்மெண்ட், நீங்கள் சேலரிடாக இருந்தால், நீங்கள் பிஸ்னஸ் பர்சனாக இருந்தால் ஐடிஆர் ஃபைல் பண்ணுறது 3 yearsோட ப்ரூஃப் நீங்கள் கொடுக்கணும். இல்லைன்னா இந்த பாலிசி வந்து நீங்கள் எடுக்க முடியாது, இல்லைனா நீங்கள் 18 years கம்ப்ளீட் ஆகிருந்தால் கூடியும். அண்ட் ஒன் மோர் திங், நம்ம வந்துட்டு ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப்பில் வந்து எஸ்எஸ்பிபி ஸ்மார்ட் செக்யூர் ப்ளஸ் பிளான் சொல்லிட்டு இன்னொரு பிளானோட ரிவ்யூ ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம், பார்க்காதவங்க நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு இன்கம் ப்ரூஃப் வந்து ஃபுல்லாக இல்லாட்டி கூட, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 5 lakh rupee கேட்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு 3 lakh rupee தான் இன்கம் ப்ரூஃப் இருக்குன்னா, பேலன்ஸ் 2 lakh rupee வந்து சரகேட்ஸ் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. சரகேட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இன்கம் ப்ரூஃப் நான் ஆல்ரெடி சொன்னேன், ஐடிஆர் ஃபைல் பண்ணுறது இல்லை சேலரி ஸ்லிப் அப்படிங்கிறது. ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு எஸ்ஐபி மந்த்லி நீங்கள் பே பண்ணுறீங்கன்னா அதோட ஸ்டேட்மெண்ட், இல்லை ஏதாவது ஹோம் லோன் பே பண்ணுறீங்கன்னா அதோட இஎம்ஐ ஸ்டேட்மெண்ட், இதெல்லாம் வச்சுட்டு அந்த 2 lakh rupee கேப்பை ஃபில் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு பாலிசி வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. பட் இந்த பர்டிகுலர் பாலிசியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பண்ண முடியாது. எஸ்டிபியில் வந்துட்டு நீங்கள் பியூர் அண்ட் பியூர் நீங்கள் வந்து இன்கம் ப்ரூஃப் கொடுத்தே ஆகணும், இல்லைன்னா வந்துட்டு பாலிசி இஷ்யூ பண்ண முடியாது. பட் இதில் இருக்கிற ஒரு அட்வான்டேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன அப்படின்னா, கம்பேரிட்டிவ்லி எஸ்எஸ்பிபிபி கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பர்டிகுலர் பாலிசியில் ப்ரீமியம் வந்து கம்மியாக வரும். ஸோ அந்த ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது. ஸோ இதான் வந்து மினிமம் 18 years இருந்தால் கூட உங்களுக்கு இன்கம் ப்ரூஃப் இருக்கணும். மேக்ஸிமம் ஏஜை பொறுத்த வரைக்கும் வந்து ரெகுலர் பே போகிறீங்க அப்படின்னா 60 years வந்து முன்னாடி நீங்கள் பாலிசிக்குள்ளே வரலாம், அதுக்கு மேலே வர முடியாது. இதுவே பே டில் 60 போட்டிங்கன்னா 44 years முன்னாடி இந்த பாலிசிக்குள்ளே நீங்கள் என்ட்ரி ஆகணும், இல்லைன்னா இந்த பாலிசி நீங்கள் எடுக்க முடியாது. இந்த ரெகுலர் பே டில் 60 வேரியன்ட் அப்படிங்கிறது தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஒரு எக்ஸாம்பிளோட, உங்களுக்கு நீங்கள் 80வது வயசு வரைக்கும் நீங்கள் பாலிசி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பே டில் 60 அப்படின்னு சொன்னால் உங்களோட 60வது வயசுக்குள்ளாடியே மொத்த ப்ரீமியத்தை நீங்கள் கட்டி முடிச்சிருவீங்க. அதை வந்து பே டில் த ஏஜ் ஆஃப் 60. இதே வந்துட்டு ரெகுலர் பே அப்படின்னா உங்களோட 80வது வயசு வரைக்கும் நீங்கள் பாலிசி இருக்கும், அண்ட் நீங்கள் ப்ரீமியத்தை பார்த்தீங்கன்னா உங்களோட 80வது வயசு வரைக்கும் நீங்கள் கட்டுவீங்க, எவ்ரி இயர் நீங்கள் கட்டிகிட்டே இருப்பீங்க. அதான் வந்து ரெகுலர் பே அப்படிங்கிறது. ஸோ லிமிடெட் பே அப்படிங்கிறது அந்த நம்பர் கொடுத்துருப்பாங்க 5 year 10 year அப்படின்னு. உங்களோட கவர் வந்து ஒரு செர்டைன் பீரியட் இருக்கும், பட் நீங்கள் 5 பேரில் அப்படின்னு சொன்னாச்சு 5 வருஷத்தில் நீங்கள் ப்ரீமியத்தை மொத்தத்தையும் கட்டி முடிச்சிருவீங்க. ஸோ அதான் வந்துட்டு அந்த லிமிடெட் பே அப்படிங்கிறது. ஸோ அதான் வந்துட்டு ரெகுலர் பே அண்ட் லிமிடெட் பே டில் த ஏஜ் ஆஃப் 60 பொறுத்த வரைக்கும். இப்போ ப்ரீமியம் பேமெண்ட் டேர்மை பொறுத்தவரை இவங்க வந்துட்டு சிங்கிள் பே வேரியன்ட் கொடுக்குறாங்க, ரெகுலர் பே வேரியன்ட் இருக்குது. லிமிடெட் பே வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5 pay 10 pay 12 pay 15 pay ஆப்ஷன் அவங்க கொடுக்குறாங்க. அண்ட் பே டில் 60 வேரியண்ட்டுமே இந்த பர்டிகுலர் பாலிசியில் வந்து உங்களுக்கு இருக்குது. பாலிசி டேர்ம்ஸை பொறுத்த வரைக்கும் ஆக்சலரேட்டட் கிரிட்டிக்கல் இல்னஸ் வந்துட்டு உங்களுக்கு மினிமம் 10 years, மேக்ஸிமம் 50 years. பாலிசி வந்து 65 years கூட அவங்க கொடுப்பாங்க, பட் ஆக்சலரேட்டட் கிரிட்டிக்கல் இல்னஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் 10 வருஷம், மேக்ஸிமம் 50 years தான் கொடுப்பாங்க. அதுக்கு மேலே வந்துட்டு அவங்க கவர் கொடுக்க மாட்டாங்க. ஆக்சிடென்டல் கவரை பொறுத்த வரைக்கும் மினிமம் 5 years கவர் கொடுப்பாங்க, மேக்ஸிமம் வந்துட்டு 50 years வந்து இவங்க கவர் கொடுக்குறாங்க. ஸோ வந்து
ரைடர்ஸை பொறுத்தவரை இந்த பர்டிகுலர் பாலிசியில் வந்து இம்பார்ட்டன்ட் ரைடராக நான் பார்க்குறது வந்து மேட்ச் லைஃப் வேவர் ஆஃப் ப்ரீமியம் ரைடர் அப்படிங்கிறது. ஸோ இந்த ரைடரை பொறுத்த வரைக்கும் இப்போ கிரிட்டிக்கல் இல்னஸில் ஏதாவது ஒரு டிசீஸால் ஒரு இண்டிவிஜுவல் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா, அண்ட் ஆல்சோ அவங்க வந்துட்டு பெர்மனன்ட் டிசபிலிட்டி ஆகிறாங்க, எய்தர் ஒன் பெர்மனன்ட் டிசபிலிட்டி இல்லைன்னா ஏதாவது ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸை பாதிக்கப்படுறாங்கன்னா இந்த ப்ரீமியம் எதுவுமே அதுக்கப்புறம் அவங்க கட்ட தேவையில்லை, அது வேவ் ஆஃப் ஆகிடும், பட் பாலிசி ஆக்டிவாக இருக்கும். ஸோ அதான் வந்து இந்த மேட்ச் லைஃப் வேவர் ஆஃப் ப்ரீமியம் அப்படிங்கிற இந்த ரைடரோட பெனிஃபிட். தேவைப்படுறவங்க கண்டிப்பாக இதை வாங்கிக்கலாம். ஸோ ரொம்ப எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன ப்ரீமியம் எக்ஸ்ட்ரா நீங்கள் பே பண்ணுறதுனால இந்த ரைடர் உங்களுக்கு கிடச்சிடும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெச்சூரிட்டி பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மணி பேக் வேரியன்ட் சூஸ் பண்ணேன்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் பாலிசியில் வந்து எந்த மெச்சூரிட்டியுமே கிடையாது. இப்போ வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து ப்ரீமியம் எக்ஸாம்பிளுக்காக ஒரு சார்ட் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துருக்கிறது வந்து ஒரு மேலு 30 ஏஜில் வந்து டில் ஏஜ் ஆஃப் 70 இயர்ஸில் வந்து அவங்களுக்கு கவர் வேணும் அப்படிங்கிறதும் ப்ரீமியத்தை வந்து ஆனுவலி பே பண்ணுற மாதிரி அவங்க சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க சூஸ் பண்ணுற பட்சத்தில் வந்து லைஃப் கவருக்கு வந்து 1 crore எவ்வளவு, அதுவே வந்து சிங்கிள் பே, 5 பே, 10 பே, 12 பே, 15 பே, பே டில் த ஏஜ் ஆஃப் 50 அண்ட் ரெகுலர் பே அப்படிங்கிற எல்லா வேரியன்ஸுமே வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ப்ரீமியம் பற்றி அதை அவங்களுக்கு பாஸ் பண்ணி நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ இந்த பர்டிகுலர் பாலிசியில் இருக்கிற வேரியன்ஸ், மினிமம் என்ட்ரி ஏஜ், ப்ரீமியம் பேயிங் டேர்ம் எல்லாத்தையும் பற்றி நம்ம பார்த்துட்டோம். ஸோ என்னோட தாட் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டில் என்ன அப்படின்னா, இது ஒரு டீசெண்டான ஒரு சிம்பிளான ஒரு ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்கம் ப்ரூஃப் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க வந்து ஒரு 7.5 lakh ரூபி இயர்லி இன்கம் இருக்கிற ப்ரூஃப் கேட்குறாங்க, உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த பர்டிகுலர் பாலிசி நீங்கள் போகலாம். ஏன்னா ப்ரீமியம் கம்பேரிட்டிவ்லி நீங்கள் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருக்கும். ஸோ அண்ட் ஆல்சோ டீசெண்டான கம்பெனி மேட்ச் லைஃப் அப்படிங்கிறது, அவங்களோட கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ எல்லாமே டீசெண்டாக இருக்குது, ஒரு நல்ல கம்பெனி. அண்ட் நீ கண்டிப்பாக இந்த பர்டிகுலர் பாலிசிக்கு போகலாம். பட் உங்களுக்கு வந்து இன்கம் ப்ரூஃப் இல்லை, அதாவது நான் சொல்கிறது அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற இன்கம் ப்ரூஃப் இல்லை அப்படின்ற சுச்சுவேஷனில் நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ்லாம் ஆட் பண்ணி பாலிசி எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பாலிசி உங்களுக்கு சூட்டபுளாக இருக்காது அப்படிங்கிறது தான். ஸோ இதான் வந்து இந்த பர்டிகுலர் பாலிசியில் இருக்கிற வெர்டிக்ட். அண்ட் இது வந்து ஒரு சிம்பிளான ப்ராடக்ட். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாது. நீங்கள் எஸ்எஸ்பிபி நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். பட் இந்த பர்டிகுலர் பாலிசி வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக உங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கும். அதுவும் இந்த பர்டிகுலர் பாலிசியில் இருக்கிற ஒரு அட்வான்டேஜை நான் பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராச்சும் டேர்ம் இன்சூரன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக ரிசர்ச் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.